ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பற்றின எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபு வந்து இந்த அரவிந்த் கையில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வெண்பா வந்து என்ன தான் வந்து மல்லியை வந்து அம்மான்னு கூப்பிட்டாலையும் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. தவிர நம்முடைய அரவிந்த் வந்து நம்முடைய நாகு ஒன்று நினச்சாங்க. என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பா வந்து கோயிலில் வந்து நம்மளுடைய மல்லியை வந்து அம்மான்னு வந்து கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அரவிந்துக்கு வந்து டவுட் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நாகு வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபு வந்து அதுக்குள்ள முன்கூட்டியே வந்து அம்மா மாதிரி வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து மல்லி வந்து போயிருந்தா. ஆனால் வந்து அவளுக்கெல்லாம் வந்து கல்யாணம்லாம் ஆகலை, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்முடைய பாபு வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு, என்ன விஜய் சார், என்கிட்ட வந்து அன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, மல்லி தான் வந்து உங்கள் பொண்ணை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறேங்க. இல்லை, அது அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து சொல்ல வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெண்பா வந்து இப்போ வந்து மல்லியை வந்து பார்த்துட்டா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவள் வந்து மல்லி கூடியே தான் வந்து இருக்குன்னு வேறு சொல்கிறா. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கோயிலில் வந்து நடக்க வேண்டிய வேலையெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து மல்லியாவும் வெண்பாவும் வந்து ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு வெண்பாவை வந்து உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த், நம்மளுடைய மல்லி, 3 வெண்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா காரில் வந்து டிரைவிங் போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. நம்முடைய வெண்பாவோட பாஸ் அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து என்ன பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்ன சொல்கிறேன்னா, அம்மா நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லாத போயிட்ட, நீ வந்து அந்த வீட்டில் இல்லாதனால எனக்கு வந்து யாரும் வந்து சாப்பாடு வந்து தர்றதில்ல, நானாக வந்து போயிட்டு சாப்பிட்டதா, இல்லைனா வந்து யாரோ ஒரு ஆள் தான் வந்து கவனிக்கிறாங்க, நீங்கள் இல்லாத எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்க, ஒரு பொண்ணை பிரித்து வந்து அம்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து தெரியாத மாதிரி நம்மளுடைய மல்லி வந்து இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா அவருடைய கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட மல்லியை கூட கூப்பிட்டு போயிட்டு தனியாக வந்து என்ன சொல்ல போகிறாருன்னா, மல்லி, நான் வந்து உங்களை வந்து உங்கள் அண்ணனுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ண வந்து ஒத்துக்கிட்டேன், கூடிய சீக்கிரமே வந்து நான் வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்முடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டாலே வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம வெண்பாவை வந்து பிரித்து நம்மளுடைய விஜய் வந்து கூப்பிட்டு போகிறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மல்லி வந்து மனதளவில் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து நடக்க போது. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய மல்லியும் நம்மளுடைய விஜய் வந்து நம்மளுடைய அரவிந்தே வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.